நமஸ்காரம். அக்ஷய திருதினாலே தங்கம் வாங்குறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாவே இருக்குது. பட் ஆனா பொதுவா அக்ஷய திருதி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, எதுக்காக அனுசரிக்கப்படுது அப்படின்னா, தானம் குடுக்கறதுக்காக தான். அக்ஷய திருதினா அக்ஷய பாத்திரம் இருக்கு இல்லையா? அதுதான். அக்ஷய பாத்திரத்துல என்ன அல்ல அல்ல குறையாது. ஸோ அந்த பாத்திரத்துல என்ன செய்வாங்க? தானம் மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்காக தான் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. ஸோ அதனால நீங்க என்னன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் குடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ நீங்க தங்கம் வாங்குறீங்கன்னா, அந்த தங்கத்த நீங்க தானம் தான் குடுக்கணும். வெள்ளி வாங்குனாலும் வெள்ளிய தானமா தான் குடுக்கணும். நமக்கு தங்கமோ, வெள்ளியோ தானம் குடுக்குற அளவுக்கு பொருளாதார வசதி இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. அந்த அளவுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் அன்னைக்கு ஜலமாவது தண்ணியாவது மற்றவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியாவது கொடுங்க, நீர்மோர் கொடுங்க, பானகம் கொடுங்க. உங்களால் என்ன முடியுதோ அத்தனையுமே நீங்கள் தானம் பண்ணலாம். அரிசி, பருப்பு, ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் ஒரு பிடி அரிசி கொடுக்கறதுனாலும் அதனால் அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ, உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய சந்ததி நல்லபடியா வளரும். உங்களுக்கு நீங்க என்ன விஷயம் குடுக்குறீங்களோ, அது உங்களுக்கு எப்பவுமே குறைவில்லாம இருக்கும். முக்கியமா அக்ஷய திருதியில தானம் குடுக்கக்கூடியது ஜலதானம் தான். தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர், நீர்மோர் இதையாவது தானம் கொடுங்க. அன்னைக்கு பசுமாட்டுக்கு தண்ணி யாரெல்லாம், அதாவது பசுமாட்டுக்கு ஜலம் கொடுக்கறது, அகத்திக்கீரை கொடுக்கறது யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ உங்களுடைய 7 தலைமுறைகளுக்குமே அந்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும்.